அமெரிக்க கிரீன் கார்டு திட்டம் இடைநிறுத்தம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன் கார்டு திட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தியுள்ளார். பிரவுன் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டில் 2 மாணவர்கள் உயிரிழந்ததுடன் 9 பேர் காயமடைந்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய மாணவன் இந்த கிரீன் கார்டு திட்டத்தினூடாகவே அமெரிக்காவில் குடியுரிமையை பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்கமைய அமெரிக்க குடியுரிமையை வழங்கும் இந்த குடிவரவு சேவை திட்டத்தை நிறுத்துமாறு ஜனாதிபதி ட்ரம்ப் அந்த நாட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த விசா திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலுமிருந்து 50,000 பேர் சட்டபூர்வமாக அமெரிக்காவிற்குள் நுழைய முடியும். அந்த வகையில் இந்த ஆண்டும் கிரீன் கார்டு திட்டத்திற்காக சுமார் 20 மில்லியன் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.